ஹalleluya, குட் மார்னிங். உழுது விடிந்து 7 மணி ஆயிடுச்சு. எங்க இருக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு எதுக்கு என்பீங்களா? வேண்டுங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்க எல்லாரும் வசனத்தால பலப்படணும். உங்களை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவனாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை. ஆகவே எவ்வளவு கஷ்டமானாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும், எத்தனை வேலைகளும் பயணங்களும் இருந்தாலும், தேவன் கொடுத்த செய்தியோடு ஒரு 10-15 நிமிடங்கள் உங்களோடு அவைகளை உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அனுதின தியானத்தை உங்களுக்கு தெரியும் இல்லையா? எத்தனை நாட்களாக, எத்தனை வருஷங்களாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க எங்களுக்கு மிகவும் பிரியமானவர்கள். காரணம், தேவனால் நீங்கள் நேசிக்கப்பட்டவர்கள். ஆசையோடு ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்கும் நீங்களே எங்களுக்கு ரொம்பவும் விலையேற பெற்றவங்க. என்னுடைய பிதாவின் வார்த்தைகளை கேட்பவர்களே என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று ஆண்டவர் சொன்னது போல், நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு அவர் வசனத்தை நேசிக்கும் பொழுது நீங்களும் நாங்களும் கிறிஸ்துவின் இரத்தத்தின் உறவுகள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதும் ஒருவரின் நலனை மற்றவர் விரும்புவதும் நமக்கு ரொம்ப அவசியங்க. வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, இன்னொரு முறையப்பா, இன்னொரு முறையும் வார்த்தையை தியானிக்கையிலே எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இல்லங்க, இத்தனை வருஷங்களாக ஒவ்வொரு நாளும் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இல்லையா? நாங்க கேட்கிறோம் என்று சொல்லுகிறீங்க இல்லையா? நாங்க ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நாங்கள் பலப்படுகிறோம் என்று கூட நீங்க வாட்ஸ்அப் மெசேஜஸ் அனுப்புகிறீங்க இல்லையா? அப்போ உங்களுக்குள்ள தேவனை குறித்த வாஞ்சை பெருகியதா? தேவனுடைய வசனத்தை நேசிக்க முடிகிறதா? வசனத்தில் இருக்கக்கூடிய கருத்து என்ன என்பதை உணர்ந்து கொள்ள முடியுதா? பரிசுத்த வேத வசனங்களை நீங்க வாசித்து தியானிக்க பழகி இருக்கிறீங்களா? எப்பொழுதுமே கேட்கிறவர்களா மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு நீங்களே வாசித்து உணர்ந்து பின்பற்றி கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம் 3வது அதிகாரம். இங்கே 15-14 வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாகத்தக்க கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக தக்க என்னங்க வல்லமையுள்ள பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்திருக்கிறாய். ஆகவே அறிவீர்களா? சிறுவயது இல்லாவிட்டாலும் இப்பொழுதிலிருந்து அறிவீர்கள். அனுதின தியானம் தொடங்கினதிலிருந்து அறிவீர்கள். நீங்க ஆண்டவருக்கு உங்க இருதயத்தை கொடுத்ததிலிருந்து அறிந்திருக்கிறீங்க இல்லையா? ஆகவே நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகள் இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் அவைகளில் நீ நிலைத்திரு. ஆகவே நீ கற்றுக்கொள்ளுகிற வேத வசனங்களை யாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறாயோ அதுல இருக்கக்கூடிய அர்த்தம், கருத்து என்ன என்பதில் நீ நிலைத்திருக்க வேண்டும். வேவரியாக அல்ல, நிலையற்றவனாக அல்ல. நமக்கு ஒரு நாள் அதிகமா ஒரு நாள் குறைவா இருக்கும் என்பது போல அப்பப்ப பக்தி வருவதும் போவதும் சரி கிடையாதுங்க. அந்த தற்காலிகமான வைராக்கியம் கிடையாது. தேவனுடைய வசனத்தை ஒரு ஒழுங்கின்படி தியானிக்கின்றவன், உறுதியாக அவருடைய வசனத்தின் கருத்தை பிடித்துக் கொண்டு வாழ்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஏனென்றால் பாருங்க 16ஆம் வசனம், தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக தேவ ஆவியினால் அருளப்பட்ட வேத வாக்கியம் எல்லாம், தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வேத வசனமும் தேவனின் மனதில் இருக்கிற வார்த்தைகள், தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள உதவுகிற அவருடைய ஏவுதலினாலே 66 புத்தகங்களையும் 40 எழுத்தாளர்கள் எழுதினாலும், 3 வித்தியாசமான மொழியில் எழுதினாலும், அவர்களுக்குள் பண்டிதர்களும் சாமானியர்களும், படித்தவர்கள் படிக்காதவர்கள், தீர்க்கதரிசிகள் யார் எழுதினாலும் எல்லாரும் பரிசுத்த ஆவியின் ஏவுதலை பெற்றுக்கொண்டு எழுதியிருக்கிறதுனாலே வேத வசனங்கள் எல்லாவற்றையும் நாம வாசிக்கும் போது தேவனுடைய
வசனத்தின் கருத்தை நாம கவனிக்கிறோம். there is no contradictions. அவங்க ஒரு முறை கூட சந்திக்காவிட்டாலும் அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டார்கள். ஆகவே தேவன் வெளிப்படுத்திய விஷயங்களை நமக்கு வேதத்தில் எழுதியிருக்கிறதுனால இன்றைக்கு நமக்கு அவருடைய வசனம் அநேகருக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. எல்லா பாஷைக்காரருக்கும் கிடைக்கும்படியா தேவன் செய்திருக்கிறார். காரணம், தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறதுனாலே நாம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆகவே உங்களுடைய வேதத்தை வாசிங்க. நீங்க தமிழ், இங்கிலீஷ், எத்தனை மொழி தெரிந்தால் அத்தனை மொழிகளும் கற்றுக்கொண்டு பைபிளை வாசிங்க. ஏனென்றால் பைபிளை மொழிபெயர்த்த போது ஒவ்வொரு வசனமும் கூட ஒரிஜினல் ஹீப்ரு அல்லது கிரீக் மொழிகளிலிருந்து டைரக்டா தமிழ்ல, டைரக்டா இங்கிலீஷ்ல, டைரக்டா தெலுங்குல செய்திருக்கிறதுனால சில மொழிகளில் இல்லாத வார்த்தைகள் வேறு மொழிகளில் இருப்பதனாலே அழகாய் தேவனுடைய வசனத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதில் இருக்கிற முழு சத்தியத்தையும் உணர்ந்து கொள்ள முடியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. 17 அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. தேவ ஆவியினாலே அருளப்பட்ட எல்லா வேத வசனமும் 4 விஷயங்களை பார்க்கிறோம். உபதேசிக்கிறதற்கு, உங்களுக்கு போதிக்கிறதற்கு, உங்களுக்கு விவரிக்கிறதற்கு. அதனாலதாங்க இன்றைக்கு மணிக்கணக்கில் தேவ ஊழியர்கள் அந்த வசனத்தின் கருத்தை விவரிக்க முடிகிறது உங்களுக்கு புரிகிற விதத்திலே. அன்றைக்கு ஏசாண்டவரை பாருங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் ஓமைகளாலே, முக்கியமான ஆழமான கருத்துக்களை சாதாரணமான உதாரணங்களாலே மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக போதித்தார். நல்ல போதகராகிய நம்முடைய ஆண்டவர். தேவனுடைய வசனம் நமக்கு உபதேசங்களை கொடுக்கிறது. நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு அந்த உணர்த்துதலை தருகிறது. 2வது கடிந்து கொள்ளுதல். வசனம் வெளிப்படும் போதுதான் நமக்கு வெளிச்சம் உண்டாகும். எது சரி எது அல்ல என்பது தெரியும். நாம சுயநீதியில் இருக்கும்போது நாமே சரி என்று நினைப்போம். பாருங்க, இருளில் இருக்கிறவன் தான் நன்றாக இருக்கிறான் என்று நினைக்கிறான். ஆனால் வெளிச்சம் வரும்போது தனக்குள்ள இருக்கிற பலவீனங்களை, தனக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை, அவன் நிலையை உணர்ந்து கொள்கிறான். அதனாலதான் வசனத்திலே கண்டிக்கிற வசனம் வேண்டும். இன்றைக்கு பாஸ்டர்மார்களுக்கு கண்டித்து உபதேசிக்கிற வசனங்களை பேச வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்ல. கடிந்து கொண்டால் கோவித்துக் கொள்வாங்களோ என்னமோ, வேற சபைக்கு போயிடுவாங்களோ என்னமோ, கண்டித்தால் எதிர்ப்பார்களோ என்னமோ என்ற பயம் இருக்கு. தவிர தவறை தவறென்றே சொல்ல வேண்டியிருக்கிறது. தேவனுடைய வசனம் கச்சிதமா இருக்கிறது. இருந்தால் அனலாயிரு அல்லது குளிராயிரு. வசனம் நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கிறது. இது தவறு, இது அல்ல, இது சரி, இது சரியல்ல என்கிற உணர்வில்லாமல் நீங்க வசனம் கேட்கும் போது உங்க மனசாட்சி குத்தாவிட்டால், உங்களுடைய தவறை நீங்க உணர்ந்து கொள்ளாவிட்டால் அந்த வசனம் அர்த்தம் உள்ளது அல்ல. ஏனென்றால் தேவனுடைய வசனம் ஜீவனுள்ளதும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும், இருதயத்தின் ஆழத்துக்குள் நுழைந்து நம்முடைய நினைவுகளையும் யோசனைகளையும் வேறு பிரிக்கிறது. வசனம் கடிந்து கொள்ளுகிறதுக்கு பயன்படுகிறது. அதே போல உபதேசிப்பது, கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தலுக்கும். தவறை திருத்த வேண்டும். நம்ம பிள்ளைங்க வளரும் போது எத்தனை முறை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் பாருங்க. அவன் இடது கையால சாப்பிட்டு கொண்டு இருந்தா செல்லம், அப்படி இல்ல வலது கையில. சொல்லுவீங்களா இல்லையா? அந்த பிள்ளைங்க தவறான வேலைகள் செய்யும் போது, வேண்டாம், டோன்ட் டூ தட், அங்க போகாதே, இங்க போகாதே, இதை செய்யாதே, அப்படி சொல்லாதே, அப்படி சத்தம் போட்டுக்கொண்டு சாப்பிடக்கூடாது, அப்படி அழுக்கையெல்லாம் முகத்திலே பூசிக்கொள்ளாதே, இதோ சரியாக நட, இதோ இப்படி உட்காரு, இதோ இப்படி படி. என்னங்க, நம்ம எத்தனை முறை நம்ம பிள்ளைகளுக்கு சுயமாக வருகிற தவறுகளை திருத்துகிறோம் இல்லையா? பின்பு கிறிஸ்துவுக்குள்ளே குழந்தைகளா இருக்கிற பிள்ளைகளா இருக்கிற விசுவாசிகளுக்கு முன்னோர்களின் பாரம்பரியமான வீணான நடத்தை இன்னும் இருக்கும். அந்த வார்த்தைகள், அந்த யோசனைகள், அந்த எண்ணங்கள், அந்த பழக்க வழக்கங்கள், அந்த ஆச்சாரங்கள், அவைகளில் இருந்து வசனத்தை கேட்கும் போது அதுவரைக்கும் நமக்கு பழக்கமாகி இருந்த தவறுகளை தவறுகள் என்று உணர்வோம். நம்மை நாம திருத்திக் கொள்ளுவோம். தவறுகளை திருத்திக் கொள்ள தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும். என்னை திருத்துங்க ஆண்டவரே. அந்த காலத்துல இப்படி பாடுவாங்க, ஆண்டவரே என்னை திருத்தும், என்னை மாற்றும், என்னை சரி செய்யுங்கப்பா, என்னை சிட்சியும் அப்பா, என்னை கடிந்து கொள்ளும் அப்பா, எனக்கு புத்தி சொல்லும் அப்பா என்று இந்த வார்த்தைகளே இன்றைக்கு கேட்க முடிகிறது இல்ல. உங்க ஜெபத்துல கூட இல்லைங்க. வசனத்தை கேட்கும் போது ஒவ்வொரு முறையும் தவறை திருத்திக் கொண்டு சென்றால் நம்ம தவறெல்லாம்
மன்னிக்கப்படும் தவறுகளிலிருந்து வெளியே வருவோம். பரிசுத்தராக தேவ பிள்ளைகளாக வாழ முடியும். அதற்கு தான் வசனம் கேட்பது. இன்றைக்கும் ஆண்டவரே, நான் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? இன்றைக்கு எனக்கு போதிக்கிற விஷயம் என்ன? என்னை நீர் கடிந்து கொண்ட விஷயம் என்ன? நான் திருத்திக் கொள்ள வேண்டியது எந்த காரியம் என்று ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்ட பிறகு உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பது பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் அடுத்து என்னங்க, நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. சிட்சிப்பதற்கும் கூட தேவனுடைய வசனம் என்னும் பிரம்பை கையாள வேண்டியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேகர் தேவனுடைய வசனம் என்பது அவங்க காதுகளுக்கு இனிமையா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர, ஆசீர்வாத வார்த்தைகளே பாஸ்டருடைய வாயிலிருந்து வர வேண்டும் என்று நினைக்கிறாங்க தவிர, அவர்கள் நிலையை அவர்களுக்கு காண்பிக்கும் போது, அவங்க இருதயத்தின் நிலையை அவங்களுக்கு வெளிப்படுத்தும் போது, அவங்க விஷயமா தவறுகளை அவர்களுக்கு எடுத்து காட்டும் போது, எதிர்க்கிறவர்களா, கோவப்படுகிறவங்களா, வருத்தப்படுகிறவங்களா, தேவனுக்கு தூரமாகிறவங்களா இருக்கிறாங்க. நீங்க அப்படிப்பட்டவங்களா இருந்தால் தயவு செய்து இன்றைக்கு தேவனுடைய வசனத்தினுடைய மதிப்பை அறிந்து உங்க தவறுகளை திருத்திக் கொள்ளுங்க. சீர்திருத்துவதை வெறுக்கிறவன் என்றைக்கும் நன்றாக இருக்க மாட்டான். சங்கீதம் 50 ஒரு வசனம் இருக்கு பாருங்க. சங்கீதம் 50 எடுத்துக்கொண்டீங்களா? 16வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் துன்மார்க்கனுக்கு பக்தியற்றவனுக்கு சொல்கிறார். யாருவங்க? பக்தியற்றவங்க. அதாவது ஒரு காலத்துல பக்தியை கொண்டிருந்து இன்றைக்கு பக்தி இல்லாம இருக்கிறவங்க. ஒரு காலத்துல கர்த்தரை நம்பினோம் என்று சொல்லி பாப்டிசம் எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லிக் கொண்டு நாங்க கர்த்தரின் பிள்ளைங்க, நாங்க பரம்பரையா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு அந்த பக்தியில் இருக்கிற வல்லமையை உணராம இருக்கிறவங்க. உதடுகளால் தேவனை துதித்து இருதயத்தை தேவனுக்கு தூரமாய் வைத்துக் கொள்ளும் நிலையில இருக்கிறவங்களோடு தேவன் பேசுகின்றார். என் கட்டளைகளை விவரிக்க உனக்கு என்ன வேலை? என் வசனத்தை எதற்கு நீ வாசிக்கிறாய்? என் சமூகத்துக்கு எதற்கு வருகிறாய்? என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்ல உனக்கு என்ன நியாயம் உண்டு? தேவனுடைய சாட்சியா இருக்கிறேன் என்று தேவனுடைய வசனத்தை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வாக்குத்தத்தங்களை அடிக்கடி வாயினாலே சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நீ தேவனுடைய வசனத்தை உண்மையிலேயே உன்னுடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ளும் போது அந்த வசனம் உன்னுடைய தவறுகளை அது திருத்துகிறதா இருக்கிறது. உன்னை கண்டிக்கும், அது உனக்கு வழியை காண்பிக்கும். சிற்றையை நீ பகைக்கிறாயே, உன்னை நீ திருத்திக் கொள்ள விரும்பாமல் சொன்னதையே திரும்ப சொல்லும் கிளியை போல தேவனுடைய வசனங்களை சொல்லுவதில் பயன் என்ன? நீ என்ன போதிக்கிறாயோ அது உன்னை சரி செய்யணும் இல்லையா? நீ மற்றவர்களுக்கு என்ன சொல்லுகிறாயோ அந்த விஷயத்துல உன்னை சரி செய்யணும் இல்லையா? சிற்றையை நீ பகைக்கிறாய். பாருங்க என்ன சொல்லுகிறாரு, நீ என்னுடைய வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்கு உண்டு. உன் சகோதரனுக்கு விரோதமாக பேசுகிறாய். உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். உனக்கு மாற்றமே இல்லையே. நீ புறங்கூறுகிறவனா இருக்கிறாய். நீ நிந்தை சுமத்துகிறவனா இருக்கிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்கு இருக்கிறது. திருடர்களோடு ஒருமித்து இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற திருத்துவதால உண்டாகும் மாற்றமே இல்லையே. பரிசுத்தத்தை நீ விரும்புகிறதில்லையே. உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற தவறுகளை நீ ஒத்துக்கொண்டு விட்டு விடுகிறதில்லையே. இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்ததினால் நானும் முன்னை போல என்று நினைத்துக் கொண்டாயா? ஒரு நாள் இவைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் உனக்கு முன்பாக வைத்து உன்னை கண்டிப்பேன். உங்களை யாரும் விடுவிக்க முடியாது என்கிற ஒரு கடினமான எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த சங்கீதம் 50 அதே போல தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க முழுவதும் வாசித்து கொஞ்ச நேரமாவது தியானிங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, வசனத்தை கேட்கிறோம் என்று சொல்லியும் தவறுகளை திருத்திக் கொள்ளாமல், வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாமல், வசனத்தின் கருத்தை உணர்ந்து கொண்டு வசனத்தின்படியாக வாழாமல் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு விசேஷ விதமாக சந்திங்கப்பா. ஒவ்வொரு நாளும் என் தேவன் என்னோடு என்ன சொல்லுவார் என்று நான் ஒத்துக்கொள்ள வேண்டியது, திருத்திக் கொள்ள வேண்டியது என்ன என்று, நான் சரி செய்ய வேண்டியது என்ன என்று, உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன என்று ஆராய்ந்து பார்த்து உம்முடைய வசனத்தின்படியாக வாழ்ந்து 100 மடங்கு பலனை பெற்றுக் கொள்கிற விசுவாசிகளா இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. அற்புதமான பதில்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கும் இதே
அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிற கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.